Hi, hello everyone. Welcome back to our channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளாஸ் 12க்கு ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கக்கூடிய மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் டைட்டில்ட் We Too Are Human Beings by பாமா. பார்ட் 1 வந்து ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பார்ட் 2 We Too Are Human Beings by பாமா. பாமாவோடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்டினா மேரி ஃபாத்திமா ராணி. பாமா அப்படின்றது இவங்களுடைய புனை பெயர், அதாவது பெண் நேம். இவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் தலித் ரைட்டர், ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தா பாமாவோடைய எல்டர் பிரதர், அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். அவரை தான் வந்து எல்டர் மேன் அப்படின்லாம் அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேண்ட்லார்டோடைய மென். இவங்களுடைய ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோபயோகிராஃபி கருக்கு 1992 பப்ளிஷ் ஆயிருக்கு. நாவல் வந்து சங்கதி 1994 பப்ளிஷ் ஆயிருக்கு. கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து கிசும்புக்காரன் 1996 பப்ளிஷ் ஆயிருக்கு. இவங்களுடைய கருக்கு அப்படின்ற இந்த ஒர்க்ல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கருக்கு அப்படின்னா பாமியாரா லீவ்ஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ரெண்டு சைடுமே வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்து இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது கரு அப்படின்னா வந்து எம்ப்ரியோ, சீட், அதாவது ஃப்ரெஷ்னஸ் அண்ட் நியூனஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே பாமாவோடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்தே வந்து அன்டச்சபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கான். ஆனால் அதை பற்றி வெளிப்படையாக யாருமே வந்து பேசலையாம். அன்டச்சபிலிட்டி அப்படின்னா தீண்டாமை. இந்த தீண்டாமையை பற்றி வெளிப்படையாக வந்து யாருமே பேசலை. ஆனால் வந்து அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வியர்டாக இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் பாமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அவங்க கையில் ஒரு பழைய பை ஒன்று இருக்குது. இவங்க ஸ்கூலுக்கும் வீட்டுக்குமான தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாமா. இவங்க ஸ்கூல்லேருந்து கிளம்புனாங்கன்னா 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30 நிமிஷம் எடுத்து வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க வர வழியில் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களாம். எதுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஃபன்னை பார்க்கறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய கேம்ஸை பார்க்கறதுக்கு. இவங்க வர வழியில் பஜார்லாம் இருக்கான், ஷாப்ஸ் இருக்கான், அதெல்லாம் பார்க்கறதுக்கே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வீட்டுக்கு வரதுக்கு 30 நிமிஷம் ஆகிடுமா. அம்மா வந்து இப்போ என்னெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது மங்கீஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறாங்க. ஸ்னேக் சாமர் வந்து தன்னுடைய மியூசிக் ஏற்ற மாதிரி பாம்பை ஆட வச்சுட்டு திருப்பி பத்திரமா எடுத்து பாக்ஸில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்போ தேவையோ அப்போ எடுத்து டிஸ்பிளே பண்ணுறாரு. ஸோ அந்த சீக்வன்ஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சைக்கிளிஸ்ட்டை பார்ப்பாங்களாம். சைக்கிளிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கடந்த 3 நாளாக இந்த இடத்துல தானா வந்து ரைட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போகிற மாதிரி ரொம்ப வேகமாக வந்து பெடல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே வரக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவருடைய ஷர்ட்டில் வந்து ருப்பி நோட்ஸ் எல்லாம் வந்து பின் பண்ணிட்டு போகிறாங்க. இவர் இன்னும் என்கரேஜ் ஆகி இன்னும் சைக்கிளிங் பண்ணிகிட்டே இருக்காரு. 4வது ஸ்பின்னிங் வீல் பற்றி சொல்கிறாங்க. 5வது மாரியாத்தா டெம்பிள். இந்த மாரியாத்தா டெம்பிளுக்கு உள்ளே வந்து பெரிய பெல் இருக்குது. இந்த டெம்பிளுக்கு வெளியே தான் வந்து பொங்கல் டைமில் வந்து பிரசாதம்லாம் வந்து பெரிய போலில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா வந்து 6வது காந்தி ஸ்டாச்சு பற்றி பேசுகிறாங்க. காந்தி ஸ்டாச்சுக்கு கீழே வந்து ட்ரை ஃபிஷ் எல்லாம் வந்து விற்பாங்களாம். இது எதுவும் இல்லாமல் ஸ்வீட் ஸ்டால்ஸ் இருக்கான், ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் இருக்கான், நிறைய கடைகள் வந்து இருக்கான். ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து வயலட் கலர்லேருந்து ப்ளூ கலருக்கு மாறுமா. அதுக்கப்புறம் நரிக்குறவன் பற்றி பேசுகிறாங்க. நரிக்குறவன் வந்து ட்ரைப் இன் சவுத் இந்தியா. இவங்க கிட்ட வந்து லீமர் அப்படின்ற ஒரு வகை அனிமல் இருக்கான். இந்த அனிமல் பார்க்கறதுக்கு மங்கி மாதிரியே இருக்கும். அதை வந்து கேஜ்குள்ளே வச்சுருப்பாங்களாம். இவங்க ஊசி விற்பாங்களாம், கிளே பீட்ஸ் விற்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இயர் கிளீனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து விற்பாங்களாம். இவங்க கிட்ட வந்து நிறைய தேவையான ஆக்சசரிஸ்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வரதுனால அவங்க டைம் வந்து ரொம்ப நல்லா போகுது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, எனக்கு 30 நிமிஷம் போகிறதே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட்ஸ் எப்பயுமே ஆக்கியபைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கிறவங்க வந்து மேடை போட்டு லெக்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ரீட் பிளேஸ் நடக்குமா, பப்பட் ஷோ நடக்குமா, நோ மேஜிக் நோ ஒண்டர் ஆக்ட்ஸ் நடக்குமா. இதெல்லாம் வந்து எப்பயுமே போயிட்டே இருக்கிறதுனால என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி எந்த ஆக்டுமே பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா கூட பஜாரில் காஃபி கிளப்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க வந்து காஃபி எப்படி ஒரு ஜக்கில் இருந்து இன்னொரு ஜக்குக்கு ஊற்றி கூல் பண்ணுறாங்கன்றத பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்கு வாசலில் உட்காந்துட்டு ஆனியன்ஸ் எல்லாம் சாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக இன்னொரு பக்கம் திரும்பிட்டு ஆனியனை சாப் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ரைட்டருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய பாதாம் மரம். இந்த பாதாம் மரம் வந்து வளர்ந்துக்கிட்டே போதான், அந்த நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கான். காற்றடிக்கும் போது அந்த பாதாம் பழம் வந்து கீழே விழறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா,
இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கே வந்து தன்னுடைய காலை வந்து டைட்டாக கட்டிடலாமா, கால் கட்டி போட்டுட்டா எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்கே போக வேண்டாம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வந்துருமா. இந்த பஜாரில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்களாம். என்னென்னலாம் விற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா மேங்கோ, குக்கும்பர், சுகர் கேன், வாட்டர் பொட்டேட்டோ, பாம் ஷூட்ஸ், கிராம், பாம் சிரப், கோவா, ஜாக் ஃப்ரூட். இதை தவிர்த்து ஸ்வீட்ஸ் விற்பாங்களாம், ஸ்பைசி ஸ்நாக்ஸ் விற்பாங்களாம், பாயாசம், ஹல்வா, பாயில்டு டேமரின் சீட்ஸ், ஐஸ்டு லாலிஸ். பாமா வந்து ஒரு நல்ல அப்சர்வர், அதனால் இவங்க சுற்றி என்னெல்லாம் விற்கிறாங்க, மார்க்கெட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்குது, என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா உத்து கவனிப்பாங்களாம். பாமா வந்து இவ்வளோ அழகான விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க தெருவுக்குள்ளே நுழையிறாங்க. அவங்க தெருவுக்கு ஆப்போசிட் சைடில் புதுசாக வந்து ஒரு த்ரெஷிங் ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. இந்த த்ரெஷிங் ஃப்ளோரை எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா கிரைனை வந்து ஸ்ட்ராவில் வந்து பிரிக்கிறதுக்காக. இதில் ஒரு ஸ்டோன் ஷெல்ஃப் இருக்குது. அந்த ஸ்டோன் ஷெல்ஃபில் லேண்ட்லார்ட் உட்காந்துட்டு அவருடைய இடத்துல இவருடைய வேலையாள்கள் வந்து வேலை கரெக்டாக செய்கிறாங்களா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்கே வேலை செய்யக்கூடியவங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே வந்து ரைட்டருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா, தட் இஸ் ஸோ கால்டு அன்டச்சபிள்ஸ். இவங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஈவன் வந்து கேட்டில்ஸை வந்து பேராக கூட்டிகிட்டு போய் ஃபீல்டெல்லாம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பத்திரமா கூட்டிகிட்டு வராங்களாம். இவங்க தான் வந்து கிரைன்ஸை ஸ்ட்ராலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸை பற்றி சொல்கிறாங்க. அனிமல்ஸோடைய மவுத்தெல்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா மேற்கொண்டு அந்த அனிமல்ஸ் வந்து அங்கே புல்வெளியில் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து கிரைன்ஸ் எல்லாம் சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா வந்து கிரைன்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்காங்களே, அதை சாப்பிட்றக்கூடாதுன்றதுக்காக கட்டி வச்சுருப்பாங்களாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவர் ஒருத்தர் பஜார்லேருந்து வரதை பாமா பார்க்குறாங்க. இந்த பெரியவர் வந்து பாமாவோடைய நெய்பர் தான். இவர் கையில் வந்து ஸ்நாக்ஸ் பேக்கெட் இருக்குது. அதை அவர் தூக்கிட்டு வர விதத்தை பார்த்தாலே வந்து இவங்களுக்கு சிரிப்பாக வருதான். ஏன் அப்படின்னா அவருடைய பாடியிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தள்ளி கொண்டு வராரு. அது மேலே ஃபுல்லாக வந்து ஆயில் ஸ்பாட்ஸாக இருக்குது. அப்போ இவங்க என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கிறது வடையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா க்ரீன் பனானா பஜ்ஜியாக இருக்கணும் அப்படின்றது. இந்த மேன் என்ன பண்ணுறாருன்னா அதோடைய நுனிய த்ரெட்ஸில் பிடிச்சி எடுத்துகிட்டு வராரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் பேக்கெட் கீழே விழுந்துடாதா, அதை சேஃபாக பத்திரமா தானே ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாருனா ஸ்ட்ரெயிட்டாக லேண்ட்லார்ட் கிட்ட போகிறாரு. லேண்ட்லார்ட் கிட்ட போய் அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக பெண்ட் பண்ணி கை கூப்பி இந்த ஸ்நாக்ஸை கொடுக்குறாரு. லேண்ட்லார்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேருந்து வடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போது பாமா இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணவங்க வீட்டுக்கு போய் அவங்க பெரிய அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டு நெய்பர் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தார், அது பார்க்கறதுக்கே சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா வந்து அவர் வந்து அந்த பேக்கோடைய கார்னரை வந்து அந்த ஸ்ட்ரிங்கை தானே பிடிச்சிட்டு பாடியிலேருந்து ரொம்ப தள்ளி தானே எடுத்துகிட்டு வராரு. இது வந்து இவங்களுக்கு அன்டச்சபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியலை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காமெடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க பெரிய அண்ணன் என்ன சொல்கிறாரு, இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அந்த மேனும் வந்து சிரிக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வரல. ஏன் அவர் இப்படி எடுத்துகிட்டு வந்தாருன்னா அவர் வந்து லோவர் காஸ்ட்டை சேர்ந்தவர். நம்மள மாதிரி லோவர் காஸ்ட்டை சேர்ந்தவங்களே இந்த சொசைட்டி இப்படி தான் ட்ரீட் பண்ணுது. அதாவது த சோ கால்டு லோவர் கம்யூனிட்டி சொசைட்டி வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணுது. அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து நம்ம தொட்டுட்டாலோ இல்லை வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவை வந்து நம்ம தொட்டுட்டாலோ அதை வந்து தீண்டாமையாக பார்க்குறாங்க, இம்பியூராக பார்க்குறாங்க. அதனால தான் வந்து அந்த நெய்பரும் வந்து அந்த கவர் அப்படி தள்ளி பிடிச்சிட்டு வந்திருப்பாரு. இது வந்து அப்பர் காஸ்ட் நம்ம மேலே கொடுக்கக்கூடிய ஒரு இம்பியூரான ஸ்டேட்மெண்ட். நம்ம இம்பியூராக இருப்போம், நம்மளை தொடக்கூடாது, தீட்டு இப்படியெல்லாம் வந்து சொல்கிறது தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ பாமா இதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க அண்ணன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே வந்து கவலையாயிடுது. ஏன் அப்பர் காஸ்ட் பீப்புள் இப்படி யோசிக்கிறாங்க, அவங்க கம்யூனிட்டியை வந்து அவங்க ஏன் வந்து அப்படி பார்க்குறாங்க, எல்லாருமே காமன் தானே, ஏன் அந்த வடை வந்து ஃபஸ்ட்டு பனானா லீவ்ஸில் பேக் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பார்சல் போட்டு தானே கொடுக்குறாங்க, அதை தொட்டால் பொல்யூட் ஆகிடுமா, ஏன் இப்படி யோசிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு கோவம் வருது. இந்த கோவத்தோடைய உச்சக்கட்டமாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளே போய் அந்த வடையை தொட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு குவெஸ்சன் வருது, சரி இந்த அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு நம்ம ஏன் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த எல்டர்லி பர்சன் ஒருத்தர் வந்து வீட்டு பக்கத்தில் இருந்து வடை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அவர் வந்து இவங்களுடைய கம்யூனிட்டிலேயே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக. இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் எதற்காக இவங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னா அது உதவி தானே, அதுக்கு இந்த லேண்ட்லார்ட் எப்படி ஒரு மரியாதை கொடுத்துருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக ஏன் வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்து ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் இந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் கிட்ட வந்து மணி நிறைய இருக்குது அப்படின்றதுனால மற்றவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணுன்னு கிடையாதே, மற்றவங்கள நல்லா கூட அவங்க நடத்தலாமே, நாங்களும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, எங்களையும் ஹியூமன் மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் யாருமே வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யவே கூடாது, சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்யவே கூடாது, நம்ம அவங்க ஃபீல்டில் போய் வேலை செய்கிறோம், அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு நம்ம வந்துடணும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செஞ்சு நம்மளுடைய தன்மானத்தை நம்மளே இழக்கக்கூடாது.
அன்டச்சபிலிட்டி அப்படின்றது வெளிப்படையாக பேசப்படலை, ஆனால் மறைமுகமாக இருக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பாமாவோடைய எல்டர் பிரதர் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காராம். லீவுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் போய் அங்கே ஒரு லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் பாரோ பண்ணிவிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. வர வழியில் வந்து ஒரு இரிகேஷன் பாண்ட் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த லேண்ட்லார்டோடைய ஆள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நடுவில் நிறுத்தி பேர் என்னன்னு கேட்கவும் இவங்க அண்ணா வந்து பேரை சொல்கிறாரு. பேரை சொல்லவும் நீ எந்த ஸ்ட்ரீட்லேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஸ்ட்ரீட்டு பேரை சொன்னால் எந்த காஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கேட்குறாராம். இவங்க அண்ணா என்ன பண்ணுறாருன்னா இது எல்லாத்தையும் பாமா கிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. நம்ம லோ காஸ்ட்டில் பிறந்திருக்கோம் அப்படின்றதுனால இந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் வந்து நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நம்மளை எப்பயுமே வந்து மட்டமாக தான் நடத்துவாங்க. ஆனால் அதுவே நம்ம நல்லா படித்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு மரியாதைலாம் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தங்கச்சிக்கிட்ட, அதாவது பாமா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா படி, நல்லா படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்தீங்கன்னா உனக்கு மரியாதை வரும், உன்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, இந்த விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு நல்லா படிச்சுன்னா மரியாதை வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு இவங்க எல்டர் பிரதர் சொல்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. அன்னையிலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு மேட் பர்சன் மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணா சொன்ன மாதிரி கிளாஸில் இவங்க தான் ஃபஸ்ட்டு வராங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சதுனால நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அன்டச்சபிள் அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க கூட நல்லா படிக்கிற பொண்ணுப்பா, படிப்பு இருக்குது அப்படின்னும் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து நல்லா ஜோவியலாக ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்க. ஸோ அன்டச்சபிலிட்டி அப்படின்றது வந்து இவங்க லைஃப்பில் எப்படி இருக்குது, அந்த அன்டச்சபிலிட்டியை போக்குறதுக்கு இவங்க எப்படி எஜுகேஷனை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சைல்ட்ஹுட் மெமரியை கொண்டு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னால காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.